இன்றைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். கண்மணியுடைய இறப்பு விஷயத்தில் வீராவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. மாறன் எங்கே உண்மையை மறைக்கிறானோ அப்படின்ற சந்தேகம் இங்கே வீராவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூடிய சீக்கிரம் என்ன மறைக்கிறான் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு வீரா நினச்சிட்ருக்காங்க. இதுதான் இன்றைக்கி எபிசோடுக்கான ஹைலைட். சரி, என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது எபிசோடை பொறுத்த வரைக்கும் மாறனுக்கு பிறந்தநாள். ஒட்டுமொத்த குடும்பமும் மாறனுடைய பிறந்தநாளை கேக்கு வெட்டி கொண்டாடுறாங்க. அந்த இடத்துல மாறனுக்கு பர்த்டே விஷயம் சொல்கிறாங்க வீரா. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கேக்கு ஊட்டி விட மாறன் சந்தோஷமாக இருக்கார். இதை பார்த்த புஷ்பா, என்ன ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்குது, இப்படியே விடக்கூடாதே, ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணுமே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நினைக்க, ராமச்சந்திரன் மாறன் கிட்ட கனி மேலே நீ எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கேன், உனக்கு கனியை பிடிக்குமான்னு கேட்குறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும்போது தன்னுடைய ரூமில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அதை கனிக்கிட்ட காட்ட விடாமல் வீரா மாறன் 2 பேரும் தடுக்க, ஸோ அந்த இடத்துல புஷ்பா அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத பார்க்க ரூமுக்கு போயிட்டு அந்த பெட்டியை யாருக்கும் தெரியாமல் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பெட்டிக்குள்ளே கனிக்காக வாங்கின ஒரு திங்ஸ் இருக்குது. ஸோ பிறக்கிறதுக்கு முன்னாடியே கனி மேலே அம்புட்டு பாசமாக சித்தப்பா பாசம் கனியுடைய மனசை மாற்றிடும். இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டும் கனிக்கு தெரியக்கூடாதுன்னு புஷ்பா நினைக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மாறனை கூட்டிகிட்டு போக போலீஸ் வீட்டுக்கு வர எல்லாருமே ரொம்ப பயந்து போகிறாங்க. இது சாதாரண என்கொயரி தான் அப்படின்னு சொல்லி மாறனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ மாறனுக்காக வீரா ஒரு பக்கம் வீட்டில் காத்துட்டு இருக்கும்போது அதை ராமச்சந்திரன் பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த அன்பு தான் உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்க்க போகுதுன்னு அவர் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கும்போது மாறன் வீட்டுக்கு வராங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னு வீரா விசாரிக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண விசாரணை தான் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல சாப்பிட்டியான்னு மாறன் வீரா கிட்ட கேட்க, வீரா பதிலுக்கு மாறனை கேட்க, மாறனுக்கு வீரா சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்போது வீரா போகும்போது வீராவை கூப்பிட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணி அண்ணி மட்டும் இறக்காமல் இருந்திருந்தா இன்னொரும் கனி வயசில் நம்மளுக்கும் ஒரு குழந்தை இருந்திருக்கும், உன்னுடைய பேச்சை மீறி நடக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாதுன்னு சொன்ன அந்த வார்த்தை வீராவுடைய மனசை மாற்றுது, சந்தேகத்தையும் ஏற்படுத்துது. என்னென்னா, அக்காவுடைய இறப்புக்கு மாறனன் காரணமாக இருக்க மாட்டானோ, இவன் இப்படி சொல்கிறானே, எல்லா விஷயத்தையும் நம்ம கண்ணை பார்த்து பேசுகிறவன் இந்த விஷயத்த மட்டும் ஏன் பேசாமல் எழுந்து போகிறான், இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு இந்த உண்மையை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வீரா சந்தேகப்படுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் கனி ரொம்ப சோகமாக வீட்டில் இருக்காங்க. என்னாச்சுன்னு பார்த்தா கனிக்கு ஃபீவர். அப்போது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் வான்னு புஷ்பா கூப்பிட, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததுனால தான் காய்ச்சல் வந்தது அப்படின்னு புஷ்பாவை ஒரு பக்கம் வீரா திட்ட, அப்போது வீரா அவள் என்னுடைய மக அப்படின்னு சொல்ல, ஸோ அந்த இடத்துல புஷ்பா பார்த்திங்கன்னா வீரா கிட்ட, ஏன் புருஷன் மூலமாக வந்த குழந்தை தானே, இது கண்மணிக்கு பிறந்தது தானே, இல்லை உனக்கும் எதுவுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வீரா பயங்கரமாக கோவப்படுறாங்க. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட். அதாவது வீராவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இனி கண்மணி இறப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை உண்மையை கண்டுபிடிக்க அவங்க முயற்சி பண்ண போகிறாங்க. மாறன் மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்றத கூடிய சீக்கிரம் வீரா தெரிஞ்சுக்க போகிறாங்க. இதுதான் அப்கமிங் எபிசோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.